ஹே ஹாய் கைஸ், இந்த வீடியோல மை லிட்டில் ஹாப்பினஸோட 2வது எபிசோடு தான் பார்க்க போறோம். ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் தான் அந்த சின்ன வயசு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு நிப்பாரு. நம்ம ஹீரோயினுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்போ அவங்களும் கொஞ்சம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விலகுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கேட்கறாரு, அப்போ உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, உனக்காக நான் எவ்வளோ நாள் இங்கே வெயிட் பண்ண தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியாத நார்மலான ஒரு பொண்ணு பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு தெரியுது, ஒருவேளை இவ அவளா இருப்பாளோ, அப்படி இல்லைன்னா அவளா இருந்து மறைக்கிறாளா, இல்ல எல்லாத்தையுமே மறந்துட்டாளா அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியல. இப்போ அங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வந்து பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட சண்டை போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட கசின் இருக்காங்களே, நம்ம ஹீரோவோட ஸ்டூடெண்ட், அதாவது இந்த டாக்டர் ஆக போறாங்களே, சோ அவரு தான். இப்போ அவரு கூட அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு சில மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. என்னன்னா சின்ன வயசுல அந்த பொண்ணு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இங்க பாரு நீ குண்டா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி உன்னை யாராவது கலாச்சாலோ இல்ல உன்னை யாராவது சண்டை கிழித்தாலோ நீ ஏன்ட்ட சொல்லு, அவங்கள நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. சோ சின்ன வயசுல இவரை ரொம்பவே பத்திரமா அந்த பொண்ணு பாத்துக்குவா, அதை எல்லாத்தையும் நினைச்சு பாத்துட்டு இருக்காரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இவங்க ரெண்டு பேருமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த ரெஸ்டாரண்ட் யாருது அப்படின்னு கேட்டா என்னோட தான், உன்னால நம்ப முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னால் நம்பவே முடியலடி, உன்னோட ரெஸ்டாரண்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்பாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம கூட்டம் எக்கச்சக்கமா வரும், பீக் டைம்ல என்னால நானே உள்ள போக முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே சோகமா இருக்காங்க. ஏன் சோகமா இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது என்னாலதான் என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு கொடுத்த டாஸ்க்கை வேற என்னால முடிக்கவே முடியல, அந்த டாக்டர் எனக்கு கம்பெனி கொடுக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது யார் அந்த டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு கடையில பார்த்து ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வீசாட்ல மெசேஜ் பண்ண சொன்னோம்ல, அவன் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனா, பரவாயில்ல விடு விடு எல்லாமே சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப குளிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. ஒரு சின்ன பிளாஷ்பேக் என்னன்னு பார்த்தா, சின்ன வயசுல எதுக்காக பண்ண லாயர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட நம்ம ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. அவங்க அப்பாவும் இங்க பாருமா, லாயர் எல்லாருமே உண்மைதான் பேசுவாங்க, என்னோட பொண்ணு உண்மைதான் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன், அதனால நீ லாயர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா எனக்கு எப்பயுமே நீங்க தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஹீரோவா அப்படிலாம் சொல்லாதமா அப்படின்னு சொல்லிட்டு, இதை வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நான் தான் ஹீரோன்னு முக்கியமா உங்க அம்மாட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் கேட்கறாங்க. 1000 டைம் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம்லாம் பண்றாங்க. அதெல்லாமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப டக்குன்னு கரண்ட் போயிருது. இப்ப இந்த பக்கம் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப கசின்ட்ட நம்ம ஹீரோ கேட்கறாரு, ஆமா உன்னோட கசின் வந்திருக்கால, சோ அவ எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவளா சார், அவ ரொம்ப நல்லவ, ரொம்ப இன்னசென்ட், எல்லாருக்குமே நல்லது மட்டும் தான் பண்ணணும்னு நினைப்பா, அது மட்டும் இல்லாம அவளுக்கு பாய் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் குஷியாகிறாரு. எனது பாய் ஃப்ரெண்டே இல்லையா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே ஜாலியா எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருக்கும்போது இப்ப கசினுக்கு நம்ம ஹீரோயின் இருந்து கால் வருது. என்னன்னு பார்த்தா வீட்டுல கரண்ட் போயிருச்சு, சீக்கிரமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப கட் பண்ணா இருட்டுல அங்க இருக்கிற அந்த மெயின் பாக்ஸ்ல சுவிட்ச் எல்லாம் அணைச்சு ஆஃப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல, லைட்டே எரியாது. இப்ப டோர் கதவு யாரோ தட்டுற மாதிரி இருக்கு, கசின் தான் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணி அவனை கட்டி பிடிச்சிட்டு, ஏன்டா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இங்க பாரு நீ பார்த்து வச்ச பிளாட்ல ஒரு கரண்ட் கனெக்ஷன் கூட சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி பயத்துல பேசிட்டு இருப்பாங்க. இப்ப பின்னாடி மசில்ஸ் எல்லாம் தொட்டு பார்த்துட்டு, உனக்கு என்ன இவ்வளவு மசில்ஸ் இருக்கு, நீ அவ்வளவு ஒல்லியா தானே இருப்ப, ஒருவேளை ஜிம்முக்கு போறியோ அப்படின்னு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்ப சைட்ல இருந்து ஒரு முகம் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க கசின். அப்ப நான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறது யாரா அப்படின்னு சொல்லி மேல அண்ணாந்து பார்த்தாதான் தெரியுது அது நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே விலகிடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே எதுவுமே பேசாம அப்படியே சைலண்டா உட்காந்து இருக்காங்க. இப்போ இந்த கசினோ ஓகே எல்லாமே முடிச்சிட்டேன், ஃபிக்ஸ் ஆயிருச்சு, இனிமேல் கரண்ட் போகாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஏன்டா இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் சாப்பிட வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போயிடுவாரு. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அவரோட வீசாட்டோட ஐடி சொல்றாரு. அந்த ஐடி எடுத்து சேவ் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, இல்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை திரும்ப உனக்கு வந்துருச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அதான் என் கசின் இருக்கான்ல, நான் வந்துட்டே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே உன்னோட ப்ராஜெக்டை கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அவங்க வேலை தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவோட மொபைல் எடுத்து நம்ம ஹீரோயினோட ஐடியா போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த நாள் நைட்டு அப்படியே பெட்ல படுத்திருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சாங்களே, ஸோ அதை தான் அப்படியே நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து மெசேஜ் பண்றாரு, காலையில 5:30க்கெல்லாம் கிரவுண்டுக்கு வந்துரு, நம்ம ஜாகிங் போனோம் அப்படின்னு சொல்லும்போது, 5:30க்கா அது எப்படி என்னால வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை தள்ளி வச்சுட்டு படுத்துறாங்க. ஆனா வேற வழி இல்லையே, என்ன பண்றது, நம்ம ஹீரோ சொல்றபடி கேட்டாதான் அவரு நம்ம ஹீரோயினுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. இப்ப சரின்னு சொல்லிட்டு அலாரம்லாம் செட் பண்ணிட்டு காலையில 5:30க்கு வந்து நிப்பாங்க. எனக்கு ப்ராஜெக்ட் சம்பந்தமான டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு. இதை போய் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக இதெல்லாம் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமா இந்த ட்ரெஸ்ல என்னோட ஜாக்கிங் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கொடுக்குறாரு. இப்ப அவங்களும் போட்டு வந்து நிக்கிறாங்க. நின்னதுக்கு அப்புறம் அவங்கள பார்த்து இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ அப்படியே கீழே போய் காலை தொடுறாரு. என்னன்னு பார்த்தா ஷூலேஸ் வந்து லூஸ் ஆயிருந்திருக்கு, அதை வந்து கட்டி விடுறாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே என்னடா இவன் ஷூலேஸ் எல்லாம் கட்டி விடுறானே அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேரும் அப்படியே ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வாயால எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஜாகிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த மெட்டீரியல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பொய் சொல்லாதீங்க, நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நான் உன்கிட்ட டீடைல் கொடுக்குறேன்னு சொன்னேன், அது எல்லாமே ஓடும் போதே சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளவுதானா, அங்க ஒண்ணுமே நீங்க சொல்லலையே, வெறும் பேஷண்டோட நேம், அவங்க இருக்கிற வார்டு நம்பர் அதெல்லாம் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருமா உன்னோட வேலை என்ன, டாக்டர் பின்னாடியே சுத்தி அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நீ தான் கலெக்ட் பண்ணணும், நானே டக்குன்னு எடுத்து
கொடுத்துட்டுனா உனக்கு வேலையே இல்லாத மாதிரி இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. மோசம், நீங்க என்ன ஏமாத்துறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோ அங்க இருக்கிற இன்டர்னுக்கு வந்த டாக்டர் எல்லாத்தையுமே நிக்க வச்சு எல்லாத்துக்குமே லெசன் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கசின் இருக்கான்ல அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு. கசினுக்கு ஒண்ணுமே தெரியாது. பக்கத்தில் இருக்கிற ஹீரோயினும் செத்தடா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவனும் தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்போ நம்ம ஹீரோக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோ டாக்டர் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளா, அந்த பொண்ணு பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காங்ரோங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே வராரு. இப்போ இந்த பக்கம் இந்த கசினும் சரி நான் பதில் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு அசைன்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டாரு, 50 வாட்டி எழுதிட்டு வர சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் பரவாயில்ல பாத்துக்கலாம் விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. இங்க என்ன வெட்டி நாயம் பேசிட்டு இருக்கீங்க, என்னோட வாங்க, நான் பேஷண்ட் எல்லாத்தையுமே பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்டுக்கா போயிட்டு இருப்பாரு. இவங்களும் பின்னாடியே போய் எல்லா டீடைலையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கேட்பாங்க எதுக்காக இவர் எல்லா பேஷண்ட் கிட்டயுமே ஒரே டயலாக் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது மருந்து மாத்திரையால சரி பண்ண முடியாத சில விஷயங்களை கூட அவங்களோட பேச்சால பாசிட்டிவிட்டியால சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நம்புவாரு. இதனாலதான் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே டயலாக் பேசுறாரு அப்படின்னு இந்த கசினும் சொன்ன உடனே நம்ம ஹீரோயினும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு லேடி ஓடி வராங்க. அந்த லேடியும் ஓடி வந்து இங்க பாருங்க எங்க அம்மாவுக்கு வந்து ஆபரேஷன் அப்படின்னு சொன்னீங்க, எப்ப நடக்கும், அவங்களுக்கு டேட் எல்லாம் சொல்லுங்க, நல்லபடியா நடக்குமா நடக்காதா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவங்களுக்கு அவ்வளவு மோசமாலாம் ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் முடிச்சிருவீங்களா அப்படின்னு எக்கச்சக்கமான கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் உள்ள இடையில வந்து இங்க பாருங்க எதுவுமே நடக்காது, எல்லாத்தையுமே நாங்க சிம்பிளா முடிச்சிருவோம், நீங்க கவலைப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்காது, நீங்க பயப்படாம இருங்க, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய நாங்க பண்ணிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவிட்டியான பதில சொல்றாங்க. இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. பரவாயில்லையே இவ்வளவு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே, சோ அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே பாத்தீங்கன்னா கூட்டம் ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ சேரே பத்த மாட்டேங்குது. சரி பக்கத்து கடைக்கு முன்னாடி சேர் எல்லாம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கடை கிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்காக போகும்போது அந்த கடை பூட்டி இருக்கு. சரின்னு சொல்லி ஒரு லெட்டர்ல பர்மிஷன் மாதிரி எழுதி உள்ள அனுப்பி விட்டா இல்ல போடாதீங்க அப்படிங்கிறது உள்ள இருந்து திரும்ப அந்த லெட்டர்ல ஆன்சர் வருது. இப்ப அதெல்லாம் மீறியும் அவங்க போட்டுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் அந்த கடையை ஓபன் பண்ணி உள்ள இருந்து ஒருத்தர் வராரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அந்த தம்பி மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பார்ல, சோ அவர் தான் இந்த வான் தான். இப்ப வானு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான், என்னோட புக் ஸ்டோர் முன்னாடி உங்களோட சேர் எல்லாம் போடாதீங்கன்னு சொன்னேன்ல, எதனால போட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்க நான் உங்களுக்கு எவ்வளவு ஃபுட் வேணாலும் ஃப்ரீயா தரேன், தயவு செஞ்சு கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள நிக்க வைக்க முடியாது, சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருப்பா. இப்போ சரின்னு எதுவுமே பேசாம உள்ள போயிடுறாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வச்சிருக்கிற நாய் எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற எல்லா கஸ்டமரையும் விரட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே அந்த ஃப்ரெண்டு வந்து செம்ம கோவமாயிடுறா. இப்போ இந்த பக்கம் ஹீரோயினும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போயிட்டு ரொம்ப நேரமா வரவே மாட்டாரு. சோ 4-5 மணி நேரத்துக்கு மேல உள்ள ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. சோ இதனால டாக்டரா இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்துல வெயிட் பண்ணி அவங்க அப்படியே தூங்கவே ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்து பாக்குறாரு. வந்து அப்படியே பார்த்துட்டு பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. உட்காந்ததுக்கு அப்புறம் இவருக்கு சின்ன வயசுல இதே மாதிரிதான் ஹீரோயின் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஹீரோ வரமாட்டாரு. அப்புறம் அவங்க தூங்கும் போது பக்கத்துல வந்து ஹீரோ உட்காந்து தலையை சாச்சு ஷோல்டர்ல வச்சு இவரும் தூங்கிடுவாரு. சோ அதே மாதிரி இப்பயும் நம்ம ஹீரோயினோட தலையை அப்படியே சாச்சு அவரோட ஷோல்டர்ல வச்சுக்கிறாரு. ஆக்சுவலா பார்த்தா நம்ம ஹீரோ நினைக்கிறது எல்லாமே கரெக்ட் தான். சின்ன வயசுல இருந்த அந்த சின்ன பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தான் நமக்கு தெரியல. சோ இதை இப்படியே காமிச்சு இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ தேங்க்யூ, பை.